விசிக கட்சியை திமுக விழுங்கிவிடும் என கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிக இந்த பகுதியில மட்டும் மதுரையில மட்டும் அவர் கொடிக்கம்மன் நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது விசிக. அந்த விசிக கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பார்த்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பாக்குறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சிய விழுங்கிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. அதோட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எதுக்கோ போராட்டம் நடத்திட்டு இருக்கார். இந்த மதுரை மாநகராட்சியில 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதற்கு கூட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற குரல் கொடுக்கலைன்னா இவர் நாடாளுமன்ற இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையிலே உரையாற்றுகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக மெல்ல மெல்ல விழுங்கிவிடும் என்று பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களுக்கான ஒரு இயக்கம், விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான அரசியலை பேசும் இயக்கம், வெறும் தேர்தல் ஆதாயங்களுக்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இல்லை. எனவே இந்த இயக்கத்தின் அரசியலை எவராலும் நீர்த்து போக செய்ய முடியாது. இந்த இயக்கம் ஒரு சாதி ஒழிப்பு இயக்கம். சாதி ஒழிப்பு களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியே இல்லை என்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த இயக்கத்தாலும் வீழ்த்தவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி